அடுத்ததாக குரு விஜயலட்சுமி அம்மாவை நான் அன்போடு அழைக்கிறேன். ஒரு பூவை விமர்சிக்க முடியுமா? அன்பிற்கினே விஜயலட்சுமி அம்மா ஒரு பூ போன்றவர். என்னை பொறுத்தவரையில் நம் குருதேவி அம்மா வேறில்லை, நம் விஜயலட்சுமி அம்மா வேறில்லை. அவ்வளவு அன்பு அவர்களிடம் நான் பார்க்கிறேன். எனக்கு தேவி அம்மாவின் உபதேசித்தபடி குரு விஜயலட்சுமி அம்மாவிடம் தீட்சை பெற்ற பின் தியானம் செய்ய ஆரம்பித்த போதுதான் மிக மகத்தான தியான அனுபவங்களை என்னால் பெற முடிந்தது. இந்த மொத்த நிகழ்ச்சியும் நடக்க நம் குரு விஜயலட்சுமி அம்மாவும் அவர்களின் குடும்பத்தாரும் எவ்வளவு வேலை செய்திருக்கிறார்கள் என்று நம் அனைவருக்கும் தெரியும். குருதேவா வாசியோகத்தில் உருவாக்கப்பட்ட முதல் குரு நம் மாபெரும் பொக்கிஷமான நம் குரு விஜயலட்சுமி அம்மாவை அன்போடு மேடை கலைக்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம். எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். நான் இன்று சிறு கவிதைகள் கூற விரும்புகிறேன். குருதேவாவிற்காக நான் முதலில் ஆரம்பிப்பதற்கு முன், உங்கள் வருகை எங்கள் மனதில் ஒரு மலர்ச்சி, உங்கள் செயல் சொல் எங்களுக்கு ஒரு வழிகாட்டும் தீபம், உங்கள் தீட்சை எங்கள் ஆன்மாவை மேலும் ஒளிமயமாக்கிறது, உங்கள் நேசம் பாசம் என்றும் பக்கத்தில் இருப்பது நாங்கள் செய்த ஒரு பெரிய பாக்கியம். நன்றி குருதேவா. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். இன்று இந்த புனிதமான சந்தர்ப்பத்தில் எனது ஆன்மீக அனுபவங்களை உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் ஆன்மீக பயணம் குருதேவாவை சந்தித்த போது தான் ஒரு பெரிய பாதையை எட்டியது. குருதேவா ஸ்ரீலங்காவில் பிறந்து இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் வாழ்ந்து வருகிறார். நான் இந்த குருவுடன் கடந்த 5 வருடமாக இணைந்திருக்கிறேன். நான் இந்த 5 வருடமும் எனது வாழ்க்கையில் மிகுந்த மாற்றங்களை ஏற்படுத்திய ஒரு பொற்காலமாகவே நான் எண்ணுகிறேன். நான் குருதேவாவிடம் இருந்து முதல் தீட்சையை பெற்ற போது எனக்கு ஏற்பட்ட அந்த வைப்ரேஷன், அது மிகவும் அற்புதமான அனுபவம். இந்த உணர்வை என் வாழ்வில் ஒரு பொழுதும் மறக்க முடியாது. அந்த தீட்சை எனது உள்ளத்தில் நிம்மதியை நிரப்பியது. அதை உணர்வதற்கு வார்த்தைகளே போதாது. மாதம் 2 முறை குருதேவா ஜூம் மீட்டிங் வாயிலாக தீட்சை அளிக்கிறார். ஒன்று பௌர்ணமி ஜூம் மீட்டிங், மற்றொன்று மாத சிவராத்திரி ஜூம் மீட்டிங். அந்த ஜூம் மீட்டிங் சந்திப்புகளில் அவர் தீட்சை அளிக்கிறார், சக்தி வாய்ந்த உபதேசங்களை பகிர்கிறார் மற்றும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை எளிமையாக எடுத்துரைக்கிறார். அவர் அளிக்கும் மந்திரம் தியான முறைகளும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அந்த தீட்சையை நான் முழுமையாக உள்வாங்கிய பின் எனக்குள் இறைத்தன்மையை நான் உணரத் தொடங்கினேன். அந்த உணர்வு எனக்கு மிகுந்த மன நிம்மதியையும் உள்ளார்ந்த அமைதியையும் நம்பிக்கையுடையான வாழ்வு அளித்தது. பலரும் கேட்கலாம், ஆன்லைன் இருந்து எப்படி தீட்சை கொடுக்க முடியும் என்று கேள்வி வந்து சேரும். ஆனால் குருதேவா ஒரு சக்தி வாய்ந்த குரு என்பதால் அவரின் வார்த்தைகள், அவரது மந்திரங்கள் இவை அனைத்தும் ஆன்லைன் கேட்டாலும் நேரில் அனுபவிக்கும் அளவு சக்தி வாய்ந்தவை உள்ளன. நான் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த ஆன்லைன் மூலம் தீட்சை பெற்று இன்று உயர்ந்த நிலையில் இருப்பதை மிகவும் தெளிவாக கூற முடிகிறது. என் வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில் நகர்கிறது என்பதை நிச்சயமாக சொல்லலாம். இவ்வாறு குருதேவாவை தொடர்ந்து நம்பிக்கையுடன் பின்பற்றி நாம் இந்த தியான பயிற்சியில் அடங்கியிருந்தால் நிச்சயமாக நம் ஆன்மா உயர்ந்த நிலையில் அடையும். இன்றைய புனிதமான நாளில் என் வாழ்வை மாற்றியமைத்த குருதேவாவுக்கும் குருதேவி அம்மாவுக்கும் எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாசி யோகம் எனக்குள் எப்படி நிகழ்ந்தது? அது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒரு நாள் நான் தியானத்தின் இருந்த பொழுது என் உள்மூச்சு என் புருவத்து மத்தியில் சென்று அந்த மூச்சு உயிர் சக்தியாக மாறி என் புருவத்தில் ஒரு சிவசக்தியாக உருவெடுத்ததை நான் உணர்ந்தேன். அந்த தருணம் முழுக்க நான் என் உடலில் நடக்கும் சக்தியை உணர்ந்து மிகுந்த ஆச்சரியத்தில் ஆழ்ந்தேன். அவர் எனது அருகில் இல்லை, தூரத்தில் இருந்தாலும் தொட்டு காட்டாமலே இந்த வாசி யோகம் என் உடலில் நிகழ்ந்தது. வாசி யோகம் குழுவின் 3 முக்கிய படிகள்: மலர்ச்சி நிலை, சிவநிலை, சம்பூர்ண தியானம். மலர்ச்சி நிலை விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறது. சிவநிலை
உள்ளுக்குள் சக்தி நிலையை பெறுகிறது. முழுமையான தியான லயத்தில் இணைவது சம்பூர்ண தியானம். இந்த 3 படிகளையும் கடந்து நான் ஒரு சாதா சீடனாக இருந்தேன். இப்பொழுது ஒரு குருஸ்தானத்தில் இருக்கிறேன். இதெல்லாம் குருதேவாவின் தீட்சையின் அருள்தான். நான் பெற்ற தியானத்தின் பலன்கள்: மிக நீண்ட நாட்களாக இருந்த மைக்ரேன், ஒற்றை தலைவலி முழுமையாக மறைந்தது. மரணம் பயம் தீர்ந்து விட்டது. ஆன்மீகம் பற்றி தெரியாத எனக்கு இப்பொழுது புரிதல் ஏற்பட்டது. தன்னம்பிக்கை என் உள்ளத்தில் வளர்ந்தது. தைரியம் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள உதவுகிறது. மற்றவர்களுக்கு உதவும் மனம் உருவாயிற்று. எல்லா உயிர்களையும் நேசிக்கும் மனநிலை வந்தது. தியானத்தின் போது சிவஜோதியை உணர்ந்து நிகழ்ந்தது. குழு தியானத்தின் சக்தி ஒவ்வொருவரின் உள்ளத்தின் ஒளி பெருகியது. பிரம்ம முகூர்த்தத்தின் தியானத்தில் அந்த சக்தி பல மடங்கு அனுபவிக்கப்படுகிறது. இந்த தீட்சையின் மூலமாக நான் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக மாறியுள்ளேன். சுவாமி விவேகானந்தர் கூறியுள்ளார், the more we come out and do good to others, the more hearts will be purified and God will be in them. The power of meditations gets us everything. அதாவது, நாம் வெளியே சென்று மற்றவர்களை நல்லது செய்ய தொடங்கினால் நம்முடைய இருதயங்கள் மேலும் தூய்மை அடையும். அப்பொழுது கடவுள் அதில் இருப்பார். தியானத்தின் சக்தி அனைத்தையும் பெற செய்கிறது என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். ஆனால் குருதேவாவின் அருளால் அதை நானே உணர்ந்தேன். இன்று நான் இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு முழுக்க குருதேவாவின் அருள், அவரது வாசி தீட்சையின் சக்திதான் காரணம். அவர்களுக்கு பணிந்து என் உள்ளம் முழுவதும் நன்றியை செலுத்துகிறேன். இந்த அனுபவத்தை நீங்கள் அனைவரும் உணர வாழ்த்துகிறேன். நன்றி. ஆத்மா வணக்கம்.